Hello everyone, welcome to Mommy's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் vowel combinations. ஸோ நம்ம இதுக்கு முன்ன ஃபோனிக்ஸில் என்ன பார்த்துருக்கோம்னா ஒவ்வொரு லெட்டருக்குமான சவுண்ட்ஸ் வச்சு எப்படி ரீட் பண்ணுறது, நம்ம குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு லெட்டருக்குமான சவுண்ட்ஸ் வச்சு வேர்ட்ஸை இங்கிலீஷில் எப்படி ரீட் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர் தனித்தனியாகவும் அண்ட் அந்த லெட்டர் காம்பினேஷன்ஸ் ஒரு லெட்டரோட இன்னொரு லெட்டர் சேர்த்தும் எப்படி நம்ம ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு முன்னே பார்த்துருக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து vowel combinations, அதாவது பர்டிகுலராக அந்த வவல் லெட்டர்ஸோட காம்பினேஷன்ஸ் மட்டும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வவல் லெட்டர்ஸ் 5 இருக்குங்க இல்லையா, AEIOU, அந்த 5 லெட்டர்ஸும் ஒன்றோட ஒன்று சேர்த்து நம்ம ரீட் பண்ணும்போது எந்த மாதிரியான சவுண்டில் நம்ம ரீட் பண்ணணும், அந்த மாதிரி வவல் காம்பினேஷன்ஸ் நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ஓவராலாக பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த வவல் காம்பினேஷன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தனியாக எடுத்து சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்கும் எந்த மாதிரியான பிளேஸில் எந்த சவுண்ட்ஸில் ரீட் பண்ணணும் அண்ட் இந்த சேம் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க என்னென்ன காம்பினேஷன்ஸ் ஆஃப் வவல் லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஏஐ இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து AEIOU தனித்தனியாக ஒவ்வொரு லெட்டர்ஸ்லேயும் என்னென்ன காம்பினேஷன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஏஐ ஸ்னெயில், ஏஐயோட சவுண்ட் வந்து நமக்கு ஏ சவுண்டு ஸ்னெயில். ஏஒய் ப்ரே, ஏ சவுண்டு. AUAW போத் அதோட சவுண்டு வந்து நமக்கு ஆ, காஸ், சா, ஆ சவுண்டில் ரீட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஈயில் என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்குன்னா, ஈயில் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா EA வந்து நமக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குங்க. அதாவது EA வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும், என்ன சவுண்டில் ரீட் பண்ணணும், ஏன்னா EAக்கு நமக்கு மேக்ஸிமம் 6 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. அதனால் எந்த பிளேஸில் எந்த சவுண்டில் ரீட் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து எந்த ரூலுமே கிடையாதுங்க இங்கிலீஷில். ஸோ நம்ம படித்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் எந்த வேர்டுக்கு எந்த சவுண்டை யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு பாருங்கள், LEAF லீஃப், அதாவது ஃபர்ஸ்ட் EAக்கு வந்து நம்ம என்ன சவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா லாங் இ சவுண்டு லீஃப். நெக்ஸ்ட்டு EA ஷார்ட் இ சவுண்டு, ஷார்ட் இ சவுண்ட் வந்து நமக்கு ஏ, ஸோ பிரெட், ஏ சவுண்டு. நெக்ஸ்ட்டு EA இந்த சவுண்ட் வந்து லாங் ஏ சவுண்டு, கிரேட், லாங் ஏ சவுண்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி EAக்கு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், எந்த பிளேஸில் எந்த சவுண்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கான ரூல்ஸும் நமக்கு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் இல்லைங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு வேர்டாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் அந்த வேர்டுக்கு இந்த சவுண்டு, இந்த வேர்டுக்கு இந்த சவுண்டு அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் EAயில் என்னென்ன டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா இந்த சவுண்ட்ஸில் இந்த வேர்டை இப்படி ரீட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், EEயை ரீட் பண்ணும்போது லாங் இ சவுண்டை ரீட் பண்ணணும். டீத், EI ரெயின், EI ப்ரோட்டீன். ஸோ இப்போ பாருங்கள், EI இங்கே 2 பிளேசஸில் இருக்குது. இதோட சவுண்ட் வந்து ஏ சவுண்டில் ரீட் பண்ணுறோம். ரெயின் ஏ சவுண்டில் ரீட் பண்ணுறோம். அண்ட் இந்த EIயை வந்து இ சவுண்டு ப்ரோட்டீன் இ சவுண்டில் ரீட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு EIGH ரீட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஐ சவுண்டு லாங் ஹை சவுண்டில் ரீட் பண்ணுவோம். EIGH வரும்போது அந்த பிளேஸில் அதை நம்ம ஐ சவுண்டில் ரீட் பண்ணணும். ஹைட், EW யூ, ஸ்க்ரீவ், EY இ, கீ, EY கிரே, ஏ சவுண்டு. ஸோ EYக்கு நமக்கு 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒன்று வந்து ஏ சவுண்டு, கிரே, கீ. ஸோ நெக்ஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது IEயில் என்ன இருக்குன்னா தீஃப். IE நமக்கு 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. ஒரு பிளேஸில் நம்ம தீஃப் இ சவுண்டில் ரீட் பண்ணுறோம் அண்ட் அடுத்த பிளேஸில் டைட் ஐ சவுண்டில் ரீட் பண்ணுறோம். அதாவது IEயை இ சவுண்ட்லேயும் ஐ சவுண்ட்லேயும் ரீட் பண்ணுவோம். அது எந்த பிளேஸில் ரீட் பண்ணணுங்கிறது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு IGH ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஐ சவுண்டு. ஸோ பிரைட், போட், OE டோ, OI பாயில். ஸோ இந்த OI OY இதெல்லாம் நம்ம டெஃப்தாங்ஸில் பார்த்துருக்கோங்க. இதோட சவுண்ட்ஸே நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டு ஆய் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸில் ரீட் பண்ணுவோம். இதுலேயே நமக்கு ஒரு சிலது வவல் டீம்ஸில் இருக்கும் அண்ட் டெஃப்தாங்ஸில் இருக்கும் அண்ட் டயக்ராஃப்ஸ்லேயும் வரும். ஸோ இந்த மாதிரி OI அண்ட் OYல நம்ம டிஃப்தாங்ஸில் படிச்சிருப்போம். அண்ட் OE இதெல்லாமே வந்து நம்ம வவல் டீம்ஸில் பார்த்துருப்போம்.
ஸோ ஓஐ பாயில், ஓஒய் பாய், டபுள் ஓ அண்ட் டபுள் ஓ வந்து நமக்கு 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அண்ட் அந்த சவுண்ட் என்ன அப்படின்னா மூன், புக், அதாவது ஊ சவுண்டு. அண்ட் ஒன் மோர் வந்து ஷார்ட் ஓ, ஓ புக். நெக்ஸ்ட்டு ஓயூ ஓ ஹவுஸ், ஓயூ சூப். ஓயூக்கு நமக்கு 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஒன்று வந்து ஆவ் சவுண்டு, ஒன்று டிஃப்தாங் சவுண்டு, இன்னொன்று வந்து சூப் ஊ சவுண்டில் ரீட் பண்ணுறோம். SOU வந்து சூப் அந்த மாதிரி சவுண்டில் ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு OW ஆவுல், OW ஸ்னோ. ஸோ இதுலேயுமே நமக்கு 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஃப்தாங் சவுண்ட் ஆவுல், இன்னொன்று OW வந்து ஓ சவுண்ட் ஸ்னோ அந்த மாதிரி ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு UI ஃப்ரூட், UI ஃப்ரூட். நெக்ஸ்ட்டு யூஇ, யூஇயோட சவுண்ட் வந்து ஸ்டாச்சு. ஸோ நமக்கு யூஇயில் 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குங்க. அதாவது யூஇ இங்கே வந்து ஸ்டாச்சுன்னு யூஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கே யூஇக்கு ப்ளூ ஊ சவுண்டு ரீட் பண்ணுறோம். இங்கே யூ ஸ்டாச்சு யூ சவுண்ட்லேயே ரீட் பண்ணுறோம், இங்கே வந்து ஊ சவுண்டில் ரீட் பண்ணுறோம் ப்ளூ. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நமக்கு வந்து ஆர் கண்ட்ரோல்டு வவல்ஸுங்க. ஒவ்வொரு வவல் லெட்டர் கூடயும் ஆர் சேரும்போது அதை நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம்? ஏஆர் கார், ஆர் சவுண்டில் ரீட் பண்ணுறோம். ஏ அண்ட் ஆர் சேரும்போது ஆர் சவுண்டு ஏ சைலண்ட். இஆர் ஃப்ளவர், சவுண்டில் ரீட் பண்ணுறோம். ஓஆர் ஆர் மோட்டார், ஆர் சவுண்டு. ஐஆர் பேர்ட், ஐஆர் வந்து சவுண்டில் ரீட் பண்ணுறோம் பேர்ட். நெக்ஸ்ட்டு யூஆர் நர்ஸ், சவுண்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ் கூடவும் வேறு ஒரு லெட்டர் சேரும்போது அதை நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வவல் காம்பினேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்குமே அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வவல் காம்பினேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.